நாமக்கல்ல வந்து கிரௌட் அதிகமா இருக்கு நமக்கு தெரியுது சார். நாமக்கலை விட கரூர்ல கிரௌட் அதிகமா இருக்கு தெரியுது. 4 மணிக்கு மேல கிரௌட் எக்ஸஸா ஆகிட்டு இருக்கு. நேரம் ஆகாத கூட்டம் அதிகமாக இருக்கும்போது நம்ம முன்னெச்சரிக்கையா அதை வந்து அனுமதி ரத்து கூட பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏற்கனவே பெரம்பலூர்ல நம்ம அந்த மாதிரி பெரம்பலூர்ல நம்ம ஆல்ரெடி கிரௌட் வந்து எனிவேர் பிட்வீன் 25,000 to 30,000 இருக்கலாம். 25,000 to 30,000 இருக்கலாம். நம்ம பெரம்பலூர்ல ரத்து பண்ண மாதிரி நம்ம கரூர்லயே அந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையா நம்ம ஒருவேளை வந்து இவங்க கைட்லைன்ஸ் வந்து மீறுறாங்க, விதிமுறைகளை மீறுறாங்க அப்படின்னா எந்த நேரத்துலனாலும் இந்த கூட்டத்தை வந்து ரத்து பண்றதுக்கான அதிகாரங்கள் வந்து காவல்துறைக்கு வந்து இருக்கு. அப்ப விதிமுறைகள் மீறப்பட்டதுன்னு சொல்லி காவல்துறை சொல்றாங்க. ஏன் வந்து ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஒரு இடத்துல இவ்வளவு கூடி வச்சதுக்கு அப்புறம் ஒரு தலைவர் வரலாம், இதோட கான்சிக்வன்ஸ் என்னங்கிறது நம்மளால சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நோபடி கேன் ப்ரெடிக்ட். உலகத்துல எங்க நடந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஒரு லீடர் வர்றாரு, ஒரு செலிபிரிட்டி வர்றாரு, வரும்பொழுது காவல்துறையா போய் வந்து நாங்க தடை பண்றோம்னு சொன்னா அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன, நம்ம அது வந்து we cannot really certify what's going to happen. போலீஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 500 people சென்ஸ் போட்டிருந்தாங்க கூட எந்த ஒரு மாநாடு ஆர்கனைஸ் பண்ணாலும் அந்த கட்சிக்காரங்க ஆர்கனைசர்ஸ் ஆல்சோ அந்த பொறுப்படுத்துக்குவாங்க. வாலண்டியர்ஸ் போடுவாங்க, அவங்களே வந்து அவங்க ஆட்கள்லாம் ரெகுலேட் பண்றதுக்கு ஆள் போடுவாங்க. ஸோ இனஃப் ஆஃப் வாலண்டியர்ஸ் போட்டிருந்தா கூட இதை அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோலாம் சோசியல் மீடியாவில் வந்து போலீஸ் அது இன்வெஸ்டிகேஷன்ல வாட் எவர் என்ன பண்ணணுமோ டிஜிட்டல் எவிடன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. நாமக்கல்ல ஆல்ரெடி நமக்கு காலையில நடந்த மீட்டிங்லேயே 34 பேர் பாதிக்கப்பட்டாங்க. நமக்கு அந்த லிஸ்ட் தெரியுது. அப்போ நிலைமை மோசமாகணும் போது நம்ம கரூருக்கு நம்ம அலர்ட் ஆயிருக்கலாமே. நாமக்கல்ல போட்டு ஸ்ட்ரென்த் வந்து 247. அந்த அஃபெக்ட் ஆனது எல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக்ல. ஏன்னா லாங் ஹவர்ஸ் வெயிட்டிங் காலையில் வெயிட் பண்ணும்போது அந்த வெயில்னால வந்து ஹீட் ஸ்ட்ரோக். கரூர்ல போட்ட ஸ்ட்ரென்த் வந்து 500. அதோட டபுளா போட்டுருக்காங்க. பல விஷயங்கள் அந்த வீடியோ ஒரு நிமிஷம் அவங்க கேட்டது சோசியல் மீடியால வந்து இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்புனா என்ன பண்ணுவாங்கன்னு, சோசியல் மீடியாவில் தவறான செய்திகள் இது பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். போலீஸ் வந்து சோசியல் மீடியா மானிட்டரிங் செல் வச்சிருக்காங்க. அது மூலம் மானிட்டர் பண்ணி தவறான செய்திகள் வந்து பரப்புனாங்கன்னா நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும். பல கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. மற்றொரு மிக முக்கியமான கேள்வி வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது வந்து செல்வு பேசினாங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் சோசியல் மீடியால வந்ததுதான் கத்தியில வந்து நிறைய பேருடைய சட்டையில வந்து பேசிட்டாங்க. வந்து ஏதோ விசாரணை வந்து ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும். இப்போ ஒன்று கிளியரா தெரியும். இதெல்லாம் கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் அவங்க வந்து இருந்ததுன்னா அதை விசாரிப்பாங்க. Thank you. It's a press briefing. It's not about press interaction. It's a press briefing. Yeah. One second. One second. இல்ல தவறான கருத்து சொன்னாதான் கருத்து சொல்லட்டும் ரைட்டுங்களா. பட் ஆனா வந்து இன்ஸ்டிகேட் பண்ற மாதிரி தவறான கருத்து சொன்னா பண்ணுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. திரு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து கைது செய்யப்பட போறதா ஒரு தகவல் வருது. அவர்கள் வந்து போலீசார் தேடி வருவதாக ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செஞ்சு இது விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. வழக்கினுடைய எவிடன்ஸ் பொறுத்து அவங்க முடிவு எடுப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல ஆபீஸ்க்கு என்ன எவிடன்ஸ் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்தரா அவங்களுடைய நடவடிக்கைகள் எடுப்பாங்க. நேற்று தினம் ஆதவ ஒரிஜினல் வீடியோ வெளியிடுறாரு. அது குறிப்பா நேபாளம் அந்த பிரச்சனை இஷ்யூ பத்தி பேச சம்மந்தப்படுத்துறாரு. ஏன்னா அவர் மேலும் வழக்கு